ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காளியம்மன் டெம்பிள். இது பெங்களூர் கர்நாடகாவில் அரசூர்ன்ற இடத்துல லக்ஷ்மிபுரம் இருக்குது. லக்ஷ்மிபுரத்தில் சுடுகாட்டுள்ள இருக்குது அந்த கோவில். இந்த கோவில் சிவராத்திரிக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உள்ளே போகிறது கூட அந்தளவுக்கு வழி இருக்காது, அந்தளவுக்கு ஃபுல் ரஷ் இருக்கும். இது பாருங்கள், நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். என் பாப்பா பின்னாடி நாய்ங்களாம் சுற்றி அவளை இது பண்ணுச்சு. ஒரு நாய் பின்னாடியே கூடவே காவலுக்கு வந்துச்சு பின்னாடியே கோயில் வரைக்கும். கோயில் உள்ள இதான் மூலஸ்தானம் சாமி. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கூட்டம் எதுவும் அவ்வளோ இல்லை. அதுவும் ஈவினிங் டைம் நாங்கள் போனோம். அது ரொம்ப ஆக்ரோஷமான சாமி. இது அமாவாசை இந்த டைம்லலாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், உள்ளே கூட நுழைய முடியாது. இது நம்ம ஊரில் மலையனூரில் பெரியாயை படுத்துட்டு இருக்க மாதிரியே எங்கேயோ உள்ளே வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலில் வேண்டுதல் எது வச்சாலும் படிக்கணுன்ட்டு ஒரு சொல்லப்படுது. நாங்கள் மோஸ்ட்லி சிவராத்திரி வர அமாவாசைக்கு மட்டும் வருவேன். எப்போது ரெகுலராக குழந்தைங்க சுற்றி போட்டு கயிறு போடுறதுக்காக வருவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் சீக்கிரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கூட்டம் இருக்காதுன்றதுனால இன்றைக்கி நாங்கள் வந்தோம். அது ஈவினிங் டைமு. இங்கே பில்லி சூடு எவ்வளோ எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக சுருக்கடை ஃபுல்லாக சுற்றி ஒரு 7 மணி ஆகிடுச்சு, அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. இது கோயிலை சுற்றி இருக்கிறது. இங்கே ஒரு புத்து கோயிலும் இருக்குது. அமாவாசை டைமில் எல்லாருக்குமே சுற்றி போடுவாங்க. எலுமிச்சை பழம், வெள்ளரிக்காய், முட்டை இதெல்லாம் வச்சு சுற்றி போடுவாங்க. இதோட தேங்காவும் வச்சு சுற்றி போடுவாங்க. இங்கே வெளியே கொஞ்சம் ஹைட்டாக மசாலா கொல்லைக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. இது